அன்புள்ளம் கொண்ட நண்பர்களுக்கு வணக்கம். புரட்டாசி மாசத்தில் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று இன்று மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக புரட்டாசி மாதம் என்றாலே முதலில் வருவது நவராத்திரி தான். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி என ஏகப்பட்ட விஷயங்கள் வரவுள்ளன. ஒழு பொம்மைகளை கொண்டு பூமியில் கடவுளை வைத்து மனதிலே ஏற்று கொண்டாடக்கூடிய மாதமாகும். இந்த மாதத்தில் அம்பாளுக்கு ஏராளமான விசேஷங்கள் கொண்டாடுகின்றோம். நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம். புரட்டாசி மாசத்தில் முக்கியமாக மகாலய அமாவாசை நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காமல் இருப்பவர்கள் புனித நதிகள், ஆற்றோரங்களில், கடலோரங்களில், குளக்கரைகளில் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு ஆசீர்வாதம் பெறும் மாதமாகும். சூரியன் கன்னியில் அமர்ந்துள்ளதால் இந்த மாதத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு சிறப்பு. 108 திவ்ய தேசங்களிலும் பிரம்மோற்சவம், கருட சேவைகள் போன்ற அனைத்தும் சிறப்பு வழிபாடுகளும் நடக்கக்கூடிய மாதமாகும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் நெற்றியில் திருநாமமிட்டு பெருமாளை வழிபட்டால் அற்புதமான நல்ல பாகியங்கள் கிடைக்கும். புரட்டாசி மாசத்தில் அதிபதியான புதன் வருவதால் இம்மாதம் மகாவிஷ்ணு மாதம் என்று அழைக்கப்படுகிறது. புதன் சைவத்திற்கு உரிய கிரகணமாகும். புதன் துவர்ப்பு சுவைக்கு உரிமையாகும். அதனால் அவர் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவது தவிர்க்கப்படுகிறது. துளசி தீர்த்தம் போன்ற துவர்ப்பான உணவுகள் உடம்பிற்கு எதிர்ப்பு சக்தியை கொண்டு கொடுக்கின்றன. மேலும் விரதம் இருப்பவர்கள் பெருமாளை தினமும் வழிபட்டு அவருடைய திருவருளை நாம் பெற இந்த புரட்டாசி மாசம் உகந்த மாசமாகும். புரட்டாசி மாசத்தில் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று சில பேர் கேட்பார்கள். அதற்கு பதில், புரட்டாசி மாசத்தில் ஏன் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். புரட்டாசி மாசத்தில் சூரியனின் வெளிச்சம், வெயில் மிகவும் குறைவாக இருக்கும். இதனால் செரிமான கோளாறு, வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உருவாகும் என்பதால் தான் சைவ உணவே முன்னோர்கள் சாப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். மேலும் இது சூட்டை கிளப்பிவிடும் மாதம். மேலும் புனிதமான புரட்டாசி மாசத்தில் பெருமாளுடைய பக்தர்களாகிய நாம் சைவத்தை உண்டு வந்தால் பெருமாளுடைய அருளும், பரிபூர்ண அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். பிற உயிர்களை கொன்று தின்பது மனித ஜாதி அல்ல, அது விலங்கு. எனவே ஐப்பசிக்கு முன்பு வரும் புரட்டாசி மாசத்தில் இருந்தே நாம் சைவ உணவை பழக்கிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சைவ உணவே தலை சிறந்தது என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பவனே மனிதன். எனவே நாம் எந்த உயிர்களையும் தீங்கு செய்யாமல் இருந்து புரட்டாசி மாசத்தில் பெருமாளை வழிபட்டால் அனைத்து சௌபாக்கியங்களும், செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம்.